வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். 7ஆம் பாவத்துல நெறைய கிரகங்கள் இருக்கு சார். ஒரு பாவத்துல நெறைய கிரகங்கள் இருந்தால் நம்ம என்ன சார் பலன் எடுக்கிறது? அதுவும் குறிப்பாக 7ஆம் பாவம் மாதிரியான ரொம்ப முக்கியமான பாவம். ஏன்னா, அதுல தான் நம்ம லைஃப் பார்ட்னர அதன் அடிப்படையில தான் தேர்ந்தெடுக்க போறோம். அப்படி இருக்கும்போது, அந்த பாவத்துல நெறைய கிரகங்கள் அமர்ந்துட்டா நம்ம என்ன பண்றது? எப்படி நம்ம பலன் எடுக்கிறது? அதே மாதிரி என்னோட 7ஆம் பாவத்துல எந்த கிரகமுமே இல்லையே, அப்ப அந்த பாவத்துக்கு எந்த கர்மாவுமே இல்லையா? அப்படின்ற கேள்வியும் நெறைய அன்பர்கள் என்னிடம் கேட்பதுண்டு. இந்த 7ஆம் பாவத்துல நெறைய கிரகங்கள் இருக்கிறது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். அதுல டிஸ்அட்வான்டேஜ் இல்லாம கிடையாது. அதிலும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆனா அதுல அட்வான்டேஜ் தான் அதிகமா இருக்குது. எப்படி நம்ம அந்த அட்வான்டேஜ நல்லா பயன்படுத்திக்கிட்டு டிஸ்அட்வான்டேஜ தவிர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு உதாரணமா 7ஆம் பாவத்துல 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அங்க 4 கிரகம் இருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் குறைஞ்சது ஒரு 5லிருந்து 6 கர்மாவாவது அங்க சம்மந்தப்பட்டுரும். ஏன்னா கிரகமே ஒரு கர்மாவ குடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாவ ரீதியா சில கர்மாவும் கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி பார்க்கும்போது குறைஞ்சது 5லிருந்து 6 கர்மா மினிமமா அந்த பாவத்துல மட்டும் கனெக்ட் ஆயிடும். சரி சார், இதுல அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூப்பர் அட்வான்டேஜ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, திருமண கொடுப்பனையில ஆல்மோஸ்ட் 5லிருந்து 6 கர்மா சம்மந்தப்படும்போது, யூ ஹேவ் அ வைடர் ஆப்ஷன். நீங்க குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்துல தான் தேடணும். இந்த மாதிரி பாவ சேர்க்கை, கிரக சேர்க்கை கொண்ட நபர்கள தான் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யூ ஹேவ் வைடர் ஆப்ஷன். ஸோ ப்ரொஃபைல் ஃபில்டர் பண்ற வேலை ரொம்ப ஈஸி ஆகும். இந்த மாதிரி 7ஆம் பாவத்துல நெறைய கிரகங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னிடம் சொல்லக்கூடிய காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்றது, "சார் எனக்கு நெறைய அலைன்ஸ் வந்துகிட்டே இருக்கு சார். பட் ஆனா எத செலக்ட் பண்றதுன்னு தெரியல." நீங்க இந்த 1 கர்மா, 2 கர்மா சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் போய் பாருங்க. ரொம்ப ரேரா தான் அலைன்ஸே வரும். இல்ல இவங்களே தேடி போனாலும் பெரும்பாலும் ரிஜெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஆனா நெறைய கிரகங்கள் இருக்கும்போது, இவங்கள நோக்கி நெறைய ஆப்ஷன்ஸ், நெறைய பேர் இவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. நெறைய பேர் இவங்கள நோக்கி வருவாங்க. அதே மாதிரி இவங்க யார நோக்கி போனாலும் பெரும்பாலும் அது கன்வெர்ட் ஆகுற மாதிரியே இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனா எப்படி கர்மாவ கால்குலேட் பண்றது? திருமண கொடுப்பனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம 7ஆம் பாவத்துல நெறைய கிரகங்கள் சம்மந்தப்படுது அப்படின்னா, ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுறீங்க. அப்படி கன்ஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தன கர்மா வந்தாலும் அத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுல எந்த கர்மா வலுவா இருக்கு அப்படின்றத பாருங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களோட பிரிஃபரன்ஸ வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் பாவத்துல 4 கிரகம் இருந்தாலும், அதுல சனி கர்மா 3 மடங்கு வந்துருது அப்படின்னு வைங்களேன். அப்ப சனியினுடைய கர்ம பதவி கொண்ட நபர்களுக்கு மட்டும் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத குடுங்க. மத்த கர்மாக்கு கொஞ்சம் குறைந்த முக்கியத்துவம் அப்படின்றத குடுங்க. அதுக்காக அந்த கர்மால இருந்து அலைன்ஸ் வருது. சார் இது கம்மியான அளவுல தான் இருக்கு. அதாவது இந்த கர்மா ரொம்ப வலுவா இல்ல. அப்ப இந்த கர்மால இருந்து ஜாதகம் வந்து அத ரிஜெக்ட் பண்ணுமா அப்படின்னா, கிடையவே கிடையாதுங்க. அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அந்த நபரோடு திருமணம் நடப்பதற்கான கொடுப்பினை அப்படின்றது ஓப்பன்ல இருக்குது. ஸோ அதனால, சார் இது வந்து 2, 3 பிளேஸ்ல தான் சார் இருக்கு இந்த கர்மா. அதனால நான் அத ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஸோ 7ஆம் பாவத்துல நெறைய கிரகங்கள் சம்மந்தப்படுது அப்படின்னா, அதுல அட்வான்டேஜஸ் தான் அதிகம். டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத சொல்றேன். முதல் டிஸ்அட்வான்டேஜ், இந்த 7ஆம் பாவத்துல நெறைய கிரகம் சம்மந்தப்படக்கூடிய பலர நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப லெதார்ஜிக்கா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதான் என்ன நோக்கி அப்படியே குவியுதே ஜாதகம்லாம். ஒரு வாரத்துக்கு 5 ப்ரொஃபைல் வருது. எதுக்கு நான் அப்படியே மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கணும்? நிதானமா செலக்ட் பண்ணுவோம். ரொம்ப பெஸ்ட்டா ஒன்னத்த செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல ரொம்ப ஹையா செட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, வர நெறைய நல்ல ப்ரொஃபைல்ஸ அதுல சின்னூண்டு காம்ப்ரமைஸ் தான் இருக்கும். அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லாம, அத ரிஜெக்ட் பண்ணிட்டு, அப்படியே 100 அவுட் ஆஃப் 100 மேட்ச் ஆவுற மாரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ல யார் வராங்களோ, நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வர நல்ல நெறைய அலைன்ஸ தட்டி விட்டுருவாங்க. இது மிக மிக தவறான ஒரு விஷயம். இப்படி பண்றவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அலைன்ஸே வராம, கல்யாணமே நடக்காம 35, 40 வயசுல கல்யாணம் ஆனவங்கள நான் பார்த்துருக்கிறேன். திருமணத்துக்கு அந்த லேட் மேரேஜ்க்கு உண்டான அந்த ஒரு ஏஜ். இன்னைக்கு 30 வயசு தாண்டிட்டாலே, ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ குறை இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி, நம்மட்ட எல்லாமே நல்லா இருந்தாலும், அந்த டவுட்லயே நெறைய பேர் ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ 30 வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் திருமணம் செய்வது அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்க நல்லா இருந்தாலும், உங்ககிட்ட எல்லாமே இருந்தாலும், நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ்ல தான் திருமணம் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நெறைய விஷயத்த விட்டு குடுத்து தான் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால 7ஆம் பாவத்துல நெறைய கிரகம் இருக்கு. நம்மள நோக்கி நெறைய ப்ரொஃபைல் வருது. நம்மள நெறைய பேர் ரீச் அவுட் பண்றாங்க அப்படின்றதுக்காக, ரொம்ப லெத்தார்ஜிக்கா வர்றதெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. அதேபோல இந்த 7ஆம் பாவத்துல நெறைய கிரகங்கள் இருக்கும்போது, இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. தன்ன நோக்கி பல தரப்பட்ட ரொம்ப வெரைட்டியான ஜாதகங்கள் வர்றதுனாலயோ என்னவோ, இந்த 7ஆம் பாவத்துல நெறைய கிரகம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்பேரிசன் மோட்ல போயிடுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 7ஆம் பாவத்துல 4லிருந்து 5 கர்மா சம்மந்தப்படுதுன்னு வைங்களேன்.
நெறைய ஆப்ஷன்ஸ், நெறைய வெரைட்டி இவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதுனாலயோ என்னவோ, ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து, இதுல இது இருக்கு, அதுல அது இருக்கா? அதுல அது இருக்கு, இதுல இது இருக்கா? அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மிக மிக ஆபத்துங்க. இதுக்கு கண்ண மூடிட்டு யாரையாவது ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்றத விட, ரேண்டமா கண்ண மூடிக்கிட்டு யாரையாவது கல்யாணம் பண்றது இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. எப்ப நீங்க அந்த கம்பேரிசன் மைண்டுக்குள்ள போறீங்களோ, கல்யாணத்தப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்க கம்பேர் பண்ணி ஒருத்தர கண்டுபிடிச்சுடுறீங்கன்னு வையுங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவர விட பெஸ்ட்டா உங்க கண்ணுக்கு ஒருத்தர் தெரிவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே ஒரு பொருளை விட இன்னொரு பொருள் சூப்பரா தான் இருக்கும். தரம் வாய்ந்ததா தான் இருக்கும். பெஸ்ட்டா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ப செலக்ட் பண்றத வச்சு நம்ம கடைசி வரைக்கும் வாழணும். இல்லையா? மேரேஜோட கான்செப்ட்டே அதுதான். அப்படி இல்லாம, இப்ப எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்குது. 6 மாசம் கழிச்சு எனக்கு வேற ஒண்ணு புடிக்கும் அப்படின்லாம் நம்ம இதுல பண்ண முடியாது. ஸோ, கம்பேரிசன் மோடுக்குள்ள போவே போவாதீங்க. உங்க முன்னாடி நெறைய ஆப்ஷன்ஸ், நெறைய வெரைட்டி ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் உங்க முன்னாடி வரலாம். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஆனா, யார கல்யாணம் பண்ணா நான் கடைசி வரைக்கும் வாழ்வேன் அப்படின்றத யோசிச்சு நீங்க ஒருத்தர தேர்ந்தெடுத்தா போதும். எது பெஸ்ட், எது சூப்பர்ன்னு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே அந்த பெஸ்ட்ட விட இன்னொரு பெஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி வரும். நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்க. எய்தர் "என்னடா இத கட்டிட்டோமே!" அப்படின்ற எரிச்சல் இருக்கும். இல்லன்னா, "இத எப்படி கழட்டி விட்டு வேற வண்டியில ஏறலாம்?" அப்படின்ற சிந்தனை வந்துரும். ஸோ, அதனால ரொம்ப கவனமா, கேர்ஃபுல்லா யார கல்யாணம் பண்ணா நீண்ட நாள் நிம்மதியா, சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றத யோசிங்க. ஸோ, இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.